வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவும் சரி, நேற்று மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற அதாவது நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து நேற்று வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைமன்ஸ், கூமினஸ், ஏபிபி இந்தியா இது மூணுமே வந்து எக்ஸலண்ட்டாக 5% மேலே ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. எப்பயுமே நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இந்த 3 கம்பெனி வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் தான். ஆனால் வேல்யூஷன் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இருந்தாலுமே இது வந்து நல்ல பவுன்ஸ் பேக்கை கொடுக்குற கம்பெனியாக அமையுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஏபிபி, சைமன்ஸ், குமினஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் 50ல் வந்து ஒரு மும்மூர்த்திகள் ஸ்டாக்ஸ்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் வந்து நடக்க போகுது. டிசம்பர் 23 வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ வந்து JSW ஸ்டீல்ஸ்க்கு பதிலாக உள்ள இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி நம்ம நினைக்க முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனி கிடையாது. JSW ஸ்டீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் கடன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50ல் வந்தாலும் சரி, இது வந்து சென்செக்ஸில் வந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை கன்சிடர் பண்ணல. ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் எப்போ பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்குதோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸும் ஜொமேட்டோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50லையும் வந்து இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ அதனால வந்து ஜொமேட்டோ ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரேலி, ஒரு பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரப்போகிற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விப்ரோ ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நேற்று மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கலினாலும் விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுக்க போகிறாங்கன்ற ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து 3rd கொடுத்துருக்காங்க. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அதர் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டாக வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் மார்க்கெட்டில் வந்து இந்த போனஸ் இஷ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட அதை வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுக்க போகிறாங்க. டிசம்பர் 3rd வந்து ரெக்கார்ட் டேட்டாக இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை இப்போ வந்து நீங்கள் வந்து போனஸ் இஷ்யூக்கோசரம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்திருக்கிற மார்க்கெட் ரெக்கவரி வந்து இது கண்டினியூவாக ரெக்கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் தான். மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐயோட செல்லிங் ஜாஸ்தி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இமீடியட்டாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதர் ஐடி ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுறப்ப விப்ரோ வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்போ வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் விப்ரோ கம்பெனிக்கு மட்டும் இல்லை அதர் கம்பெனிஸ்க்கு நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது. இதோட க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2030ல் வந்து அப்படியே டபுள் ஆக போகுது இதோட எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டாலர் அப்ரிசியேஷன் இருக்கிறதுனால இது வந்து நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐடி செக்டரை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஐடி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, LTI, மைண்ட்ரி, TCS, HCL இந்த ஸ்டாக் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப விப்ரோ வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க கண்டினியூஸாக வந்து பைபேக் ஆகட்டும், டிவிடெண்ட் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும் இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. அது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் வந்து இதை டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 380 அந்த லெவல்லையே வந்து நம்ம வந்து லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக் இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். 440ல் கூட நமக்கு பைபேக் ஆஃபர் பண்ணாங்க. அதில் கூட 70% பக்கமாக ரீட்டைல் பர்சன்ஸ்க்கு வந்து பைபேக் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை பார்த்தோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் ஒரு 5 இயர்ஸாக கொடுக்கல அப்படின்னாலும் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு ஹியூஜான வெல்த்தை வந்து இந்த ஸ்டாக் வந்து
கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து டிசம்பர் 3 வந்து ரெக்கார்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம இந்த ஸ்டாக் நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1:1 ரேஷியோல வந்து ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதனால வந்து நமக்கு பெரிய பெனிஃபிட் ஆக போறது கிடையாது. குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாகும், ரேட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால வந்து நமக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்காது. இருந்தாலுமே லாங் டேர்ம்ல ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆகிறப்ப நமக்கு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பீக் டைம்ல இருக்கிறப்பயே ஏபிபி, சீமென்ஸ், குமினஸ் இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் வைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். அதனால மார்க்கெட் ஹையா இருக்கிறப்பையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணா வேல்யூஷன் ஹையா இருக்கு அப்படின்றதுக்கோசரம் நீங்க வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு சிலர் வந்து வேல்யூஷன் வந்து காஸ்ட்லியா இருக்கு, இதை கொடுத்துட்டு வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து மார்க்கெட் ஃபால் ஆனாலும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிற கம்பெனிஸ் ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ஃபர்ஸ்டா வந்து இந்த கம்பெனிஸ் தான் ரெக்கவர் ஆகும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நியூவா வந்து ஆட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு இந்த ஸ்டாக்கை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து வேற ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலா கம்பெனில ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல மட்டும் கொடுங்க. மற்றபடி இந்த ஸ்டாக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூவா ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் ப்ரீவியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட்ல நெக்ஸ்ட் 50ல இருக்கிற ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் இந்த 3 கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனில பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் வைஸ் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ இருந்தாலுமே இதெல்லாம் வந்து growth oriented ஸ்டாக்ஸ், நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற ஸ்டாக்ஸ், அது இல்லாமல் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்கிறதுனால இதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கடன் இல்லா கம்பெனியாக தான் இருக்கு. எல்லாமே மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு. ப்ரொமோட்டர் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர், எல்லாமே 50% மேலே ஹோல்டிங்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் தான். ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் லோல இருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. இப்போ வந்த கரெக்ஷன்ல கூட பெரிய அளவுக்கு கூட இந்த ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆகல. இருந்தாலுமே ரெக்கவரி ஆகிறப்ப இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் 50ல வந்து ஃபர்ஸ்டா வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட்டை கொடுக்குது. அதனாலதான் வந்து நெக்ஸ்ட் 50ல இருக்கிற மும்மூர்த்தி ஸ்டாக்ஸ்னு இதை சொல்றோம். நான் முடிஞ்ச வரைக்கும் இதை லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க கண்டினியூவா ஹோல்ட் பண்ணுங்க. ஜொமேட்டோ ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் அதே மாதிரி ஜொமேட்டோ வந்து நிஃப்டி 50ல வந்து ஆட் ஆக போகுதுன்னு நியூஸ் வந்துச்சு. கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ ஸ்டாக் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கு ஒரு சில வகையில் அட்வான்டேஜஸாக தான் அமைய போகுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ண போகிற JSW ஸ்டீலையும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல, ஜொமேட்டோவை நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட் காமிச்சாலும் இது கண்டினியூஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்குன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எப்படி ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேபி இதை கன்சிடர் பண்ணுற அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணலாம். JSW பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கடன் ஜாஸ்தியா இருக்கு, நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க கடன் வந்து குறைக்க முடியாம இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கிளிக் செக்டரா இருக்கிற JSW ஸ்டீல் ஸ்டாக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்கள வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்றப்ப இந்த ஸ்டாக் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணும். அதனால இப்போ வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 ஸ்டாக்கையும் வந்து இப்போ விலகி இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா பின்னாடி நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.